ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படிங்கிற பாடத்தை போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பாடத்தோட வினா விடைகளை நம்ம பார்க்கலாம். குட்டீஸ், பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? பார்க்கலாமா? இப்போ சரியான விடையை தெரிவு செய்வோமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிறது இச்சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஒத்துக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, வேட்டை கூட்டல் ஆட இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது. வேட்டையாட. வேட்டை கூட்டல் ஆட, வேட்டையாட. அடுத்து பார்த்தீங்கன்னா, மூன்றாவது கேள்வி, மரங்களிடையே இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. மரங்கள் கூட்டல் இடையே. மரங்களிடையே, மரங்கள் கூட்டல் இடையே. நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, அங்கும் இங்கும் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அங்கும் கூட்டல் இங்கும். அங்கும் இங்கும், அங்கும் கூட்டல் இங்கும். அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது எது? புலி. அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, மரங்களுடன் இருந்தால் தப்பித்திருக்கலாம் என்று கூறியது புலி. அடுத்து பார்த்தீங்கன்னா, வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றாவது கேள்வி, மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன. முதல் கேள்வி, மரங்கள் எவற்றுடன் சண்டையிட்டன? பதில் பார்த்தீங்கன்னா, மரங்கள் விலங்குகளுடன் சண்டையிட்டன. கேள்வி பார்த்தீங்கன்னா, காட்டை விட்டு எவை வெளியேறின அப்படின்னு கேட்டிருக்காங்க. காட்டை விட்டு விலங்குகள் வெளியேறின. ரெண்டாவது கேள்வி, எவை வெளியேறிருக்காங்க. காட்டை விட்டு விலங்கு வெளியேறி. கேள்வி பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் இடையே போட்டி வர காரணம் என்ன? நாங்கள் உயர்ந்த என்றன, மரங்கள் நாங்கள் என்றன. போட்டி. அடுத்து நான்காவது கேள்வி பார்த்தீங்கன்னா, கதையின் மூலம் நீ அறிந்து கொண்டதை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரும் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டோம். அதுதான் இந்த கதையின் மூலம் அறிந்து கொண்டது. வினாக்களுக்கு விடையளி பகுதியை பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, புதிர்களை படித்து காட்டின் அரசன் ஆவான், நெருப்பு போன்ற கண்கள் உடையவன், முழக்கமிடுவான், அவன் யார்? சிங்கம். என் உடலில் புள்ளிகள் உண்டு, நான் துள்ளி துள்ளி ஓடி, நான் யார்? புள்ளிமான். வேர் பிடித்து வளர்ந்திடுவேன், தண்ணீரை உறிஞ்சிடுவேன், மழை விடுவேன், நான் யார்? மரம். அடுத்து எந்த மரத்திலிருந்து என்ன பொறுத்துவோமா? வேப்ப மரம் இருக்கு, டேபிள் சேர் நாற்காலி பெட்டி. அடுத்து ரப்பர். புலி, கிளி, புறா, கோழி இதெல்லாம் பறவைகள். புலி மட்டும் வேற, அதை ரவுண்ட் பண்ணிருங்க. அடுத்து ஆறு, ஏரி, குளம், குட்டை. இடையில மலை வருது, மலை வேற. இதெல்லாம் ஆறு, தண்ணி. இது மலை.
அதனால் மலையை வட்டம் பண்ணிடுங்க. தாயம், பல்லாங்குழி, ஐந்தாங்கல், சதுரங்கம் இது பூரா கீழே நம்ம உட்காந்து விளையாடுற விளையாட்டு. மட்டைப்பந்து, கிரிக்கெட் அது வேறு, அதனால் அதை தனியாக ரவுண்ட் பண்ணிடுங்க. வெண்மை, கருமை, பசுமை, செம்மை அது பூரா கலரை உணர்த்துது. மென்மை அப்படிங்கிறது வேறு, அதனால் அதை ரவுண்ட் பண்ணிடுங்க. 5வது கேள்வி பார்த்திங்கன்னா கத்தரி, வெண்டை, தக்காளி, மிளகாய் இது பூரா செடி வகையில் உள்ளது. இது வந்து தென்னையை வந்து ரவுண்ட் பண்ணிடுங்க. சொல் விளையாட்டு. இங்கே ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க, இடையில வரிசையாக எழுத்து கொடுத்துருக்காங்க, கடைசியில் ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே ஜாயின் பண்ணி இந்த கீழே கொடுத்துருக்க டேஷில் ஃபில் பண்ணிடுங்க. பா, லா, இம் பாலம், பா, ரா, இம் பாரம், பா, டா, இம் பாடம், பா, தா, இம் பாதம், பா, சா, இம் பாசம் அப்படியே அந்த கோட்டில் எழுதுங்க. அவ்வளோதான் குட்டீஸ். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு பாடத்திற்கான கேள்வி பதில்களை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.